கல்வியை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்கள் உள்பட, அதாவது உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே பயன்படக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அவர்களாலே நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வாகும். மருத்துவத்திலே, தொழிற்கல்வியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அது இந்தியாவிலேயே வியப்படையக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. திராவிடம் அதனை செய்து வருகிறது. திராவிட மாடல் ஆட்சி இன்னும் வேகமாக அதனை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு செல்லிருக்கிறது என்பதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாதவர்கள் தந்தை பெரியார் மண்ணிலே மனு தர்மத்துக்கு இடமில்லை, அதற்கு குலதர்ம கல்வியை இடங்கொதுக்காடு தடுத்த மண் இந்த மண் என்பதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டுதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீட் என்ற ஒரு கன்னி வெடியை புதைத்து நம்முடைய இளம் பிள்ளைகளுடைய கனவுகளையெல்லாம் தகர்த்து வரக்கூடியதை எதிர்த்து இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். அது மட்டுமல்ல, இதுதான் சரித்திரத்திலே திருப்பு மையமும் கூட. தமிழ்நாட்டிலே தொடங்கிய எந்த போராட்டமும் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. அது 1952 வகுப்பு வாரி உரிமை என்பதை ரத்து செய்கிறோம் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த உட்பாடு கூட தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் தான் தனித்து திராவிட இயக்கம்தான் என்று இந்தியாவிலே, அதுவரை தமிழ்நாட்டிலே மட்டுமே இருந்த ஒரு சமூக நீதி இந்தியாவிலே, இந்தியா முழுவதற்கும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரவலான பலன் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒன்று இப்போது அதை எதிர்நோக்கிதான் இந்த போராட்டம் அமைக்கிறோம் என்று சொன்ன நன்றாக புரிந்து கொண்டு, இங்கே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் நிலைப்பாடுகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கொள்கை கூட்டணி என்பது மிக முக்கியம். கொள்கைக்காகத்தான் கூட்டணியே தவிர பதவிக்காக கூட்டணி அல்ல என்பதை உணர்ந்து திராவிடர் கழகம் வேண்டுகோள் விடுத்த நேரத்தில் இன்னொரு 2-3 நாளில் நம்முடைய அதற்கு சிறப்பாக ஏற்று எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இது தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரத்திலே மட்டும் நடைபெறவில்லை தோழர்களே. தமிழ்நாடு முழுக்க, சென்னையிலே தொடங்கி எல்லா இடங்களிலும் தொடங்கி, திருத்தணியிலே தொடங்கி கன்னியாகுமரி வரையிலே தமிழ்நாடு முழுவதும் நடப்பதிலே இங்கே எத்தனை கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தோழர்களும் அத்தனை கட்சிகளும் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இதோடு வெற்றி பெற்று வரக்கூடிய போராட்டமா என்றால் இல்லை. இந்த போராட்டம் ஒரு துவக்கமே தவிர இது முடிவல்ல. இனிமேல் போகக்கூடிய அளவிற்கு இது எத்தனை வேகப்படுத்தப்படுகிறது என்பதை எதிரிகள் முடிவு செய்ய வேண்டும், நாங்கள் அல்ல. அதுதான் மிக முக்கியம். இந்த கொள்கை எதிரிகள் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை உணர்ந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அதற்கு சிறப்பாக ஆதரவு கொடுத்தார்கள். அதுபோலவே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவில் மதிமுகவினுடைய தலைவர் அவர்கள் அங்கே வந்து சார்பார்கள். அதன் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பை கொடுத்து அதற்கு சார்பாக இங்கே செய்தி தொடர்பு குழு தலைவராகவும் சீரிய கொள்கை வீரருமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களே, அதுபோல சிறப்பாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் ஆய்வு மைய செயலாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் ஆய்வு செயலாளர் தோழர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் தோழர் SK சிவா அவர்களே, அதுபோல CPM அதனுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் G செல்வா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை நிலைய செயலாளர் தோழர் KM நிஜாமுதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் யாக்கூப் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணை செயலாளர்
அசாருதீன் அவர்களே, SDPI மாநில பொதுச் செயலாளர் AK கரீம் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச்சாளர் தோழர் உமா அவர்களே, பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, சிறப்பாக அனைவரையும் வரவேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, தொடக்க உரையாற்றி இதனை தொடங்கி வைத்து இந்த வேகாத வெயிலிலும் இதுவரையில் இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் அவர்களையெல்லாம் இருக்கக்கூடிய தொடக்க உரையாற்றிய கழக துணைத் தலைவர் கவிஞர் பூங்குன்றன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அருமை தோழர்களே, போராட்ட வீரர்களே, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு சிறப்பாக வந்து குழுமி இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கட்சிகளுக்கு நாம் வேண்டுகோள் விடுத்தவுடனே வந்த தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவரில் இருந்து அத்துணை கட்சி தலைவர்களுக்கும் திராவிடர் கழகம் தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மாதிரி போராட்டம் என்று சொன்னால் எப்படி ஒரு தீப்பிடித்து எரிகிற நேரத்தில் வேக வேகமாக வந்து தீயை அணைக்க வேண்டும் என்பதற்கு கடமை உணர்வோடு வருவார்களோ, அதுபோல இத்தனை கட்சிகளுடைய ஆதரவோடு அமைப்புகளும் ஏராளமாக கலந்து கொள்கின்றன. அத்தனை பேருக்கும் திராவிடர் கழகம் என்ற இந்த சமுதாய இயக்கத்தின் சார்பாக தந்தை பெரியார் அவருடைய மூச்சு பேச்சு, அந்த கொள்கையினுடைய முக்கிய அடிநாதமே சமூக நீதி என்பதை காப்பதற்காக கட்டியிருக்கின்ற ஒற்றுமை களம் இதிலே தெளிவாக இருக்கிறது. ஆகவே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கிற தோழர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து என்னுடைய உரையிலே சில குறிப்பிட்ட கருத்துக்கள் மிக முக்கியமானது. இங்கே பேசிய நண்பர்கள் சொன்ன கருத்தையே நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது முதல்ல என்ன சொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்டது, அவருடைய நோக்கம் உள்நோக்கம் வேற. ஆனால் வெளியில் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இதுவரையில் ஊழல் நடந்து விட்டது. அது மட்டும் இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. தகுதி திறமை உள்ள பாதுகா அதிக மார்க் வாங்கின பிள்ளைகளையே சேர்க்கணும். நான் என்னுடைய பிள்ளைய குறைஞ்ச இடத்துல போய் டாக்டர் ஆக்குவேனா என்னெல்லாம் விஷமத்தனமான ஒரு தவறான கொள்கையை அவர்கள் பரப்பினார்கள். நம்முடைய சில அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட ஏன் சார் அது ரொம்ப நல்லது தானே சார், நல்லா படிப்பு தானே சார் என்று வழக்கம் போல தங்களுடைய நுனிப்புல் மேய்கின்ற புத்தியை காட்டினார்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ளணும், வள்ளுவர் சொன்னதை போல நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். இது வெறும் மருத்துவ கல்விக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. மருத்துவ கல்விக்காக கொண்டு வரப்பட்டது நம்முடைய புறத்தோற்றம், அது வெளிப்படையானது. அடிப்படை தோழர் செல்வா போன்றவர்கள், அந்திரிதாஸ் அவர்கள் சொன்னதை போல, பாலாஜி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல, இது முழுக்க மீண்டும் மனு தர்மத்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற முயற்சியினுடைய முன்னெடுப்பு, ஒரு வடிவம், ஒரு முகம், அவ்வளவுதான். எப்படி முதல்ல ஆச்சாரியார் இந்திய திணித்த நேரத்தில் 1938 ஆட்சியில் வரும்போது என்ன சொன்னார்னா, முதல்ல நாங்கள் இந்தியை கட்டாயப்படுத்துகிறோன்னா, லயலா காலேஜில் பேசும்போது சொன்னார், இந்தியை கட்டாயப்படுத்துகிறோன்னா அது இப்போ இந்தியை எதுக்கு வச்சிருக்கிறோம்னா இந்திக்காக இல்லை, அடுத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், அதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த நீட் தேர்வு மருத்துவ கல்விக்காக மட்டுமல்ல, முதல்ல சொன்னார்கள் மருத்துவ கல்விக்காக என்று சொல்லி. ஆனால் அதை அடுத்து பார்த்தீர்களானா நண்பர்களே, ஒரு அக்டோபஸ் என்ற 8 கால் பிராணி எப்படி கல்வியை அப்படியே அழுத்தி போடுகிறதோ அதே போலத்தான் இதை ஆக்கினார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சில விஷயங்களில் இங்கே தோழர்கள் மிக முக்கியமாக எல்லாவற்றையுமே இங்கே எடுத்து மற்ற தோழர்கள் சொன்னார்கள். நான் சொன்னது பாலாஜி அவர்கள் அழகாக சொன்னார். இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் மட்டுமல்ல, எதிரே உட்கார்ந்துருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுடைய கொடுமை தவறு பற்றி சொன்னால் சாதாரண ஆட்கள் கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மார்கள் சொல்கிறாங்க, ஏன்னா அனுபவிக்கிறாங்க. அதனால் அவங்க மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வெயில் இருக்குது, மற்ற இருக்குது, என்னுடைய பேச்சை கூட நீளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதனால் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது அறிவார்ந்த அரசாங்கம்,
ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் பரப்புவதற்கு. அவர்கள் விருப்பப்பட்டால் பரப்புவார்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் அந்த வகையில் நீட் தேர்வு மட்டும் இங்கே வரல. முதல்ல என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக கதவு திறந்து முதல்ல இந்த திருடன் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது யாராவது இருக்காங்களான்னு முதல்ல ஒரு ஆள் வருவாங்க. அப்புறம் வரிசையாக வர்றது மாதிரி இந்த மனு தர்மம் அமுலாக்க வேண்டும். மனு தர்மம் என்ன, எதை கொடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடாது. அந்த மனு தர்மம் அரசியல் சட்டமாகவில்லையே. இந்த அரசியல் சட்டத்துக்கு பதிலாக டாக்டர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அவருடைய முயற்சியினாலே உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்துக்கு பதிலாக மனு தர்மம் தான் வந்திருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடாக சொன்னது RSS. அதை யாரும் மறுக்க முடியாது. அதைத்தான் இப்போது மீண்டும் மோடி ஆட்சியின் மூலமாக RSS செய்ய முனைகிறது. அதிலே மிக முக்கியமான குறிப்பு, அவருடைய குறியீடு, அவருடைய இலக்கு எது என்றால் கல்வித்துறை. ஏன்னா கல்வியை அழிச்சிட்டா எல்லாமே தீர்ந்தது. அதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் வரும்போது நண்பர்களே, முதல்ல நீட் தேர்வுன்னு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுவே ஊழல், அதுவே சரியாக நடக்கல. இப்போ நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்தது இந்த நீட் தேர்வில் அடுத்தது என்ன, முதல்ல MBBSக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்தபடியாக எந்த கட்டம் போனாங்க, PG. தோழர்கள் சொன்னாங்க இங்கே, அது வந்த உடனே PG போஸ்ட் கிராஜுவேட் மேற்பட்ட படிப்புக்கு போனாங்க. அப்புறம் அதுக்கு மேலே MD, அது மாதிரி இருக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதை தாண்டி போனார்கள். அதையும் தாண்டி ஆகவே எல்லாத்துலேயும் முழுக்க இந்த அக்டோபஸ் மாதிரி உள்ள நுழைஞ்சி, ஒட்டகம் உள்ள நுழைஞ்ச மாதிரி மற்ற மாதிரி மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி நீட் UGC. அதுக்கடுத்து நீட்டில் வந்தவுடனே மேற்பட்ட படிப்பு வந்திருக்கிற போது மேற்பட்ட படிப்பில் தகுதி என்ன வந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே கேட்ட கேள்வி இது, சாதாரணமல்ல. என்னன்னா, அப்போ 0 இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ உன் தகுதி திறமை வெட்கத்தோடு நீயே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், நீங்களும் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், தகுதி திறமை தோல்வி என்று அவர்களே சொல்றாரு. 0 மார்க் வாங்கினா கூட PGயில் சேர்க்கலாம், அந்த தகுதி திறமை வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்று சொல்லி முதல்ல அவர்கள் சொன்னதை, அவர்கள் வாந்தி எடுத்து அவர்கள் உண்டதை அவர்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அசிங்கமாக போடும். அதை மறுக்க முடியுமா? ரெண்டாவது, அந்த நீட் தேர்வில் இருந்தவுடனே சட்டக்கல்லூரிக்கு வந்தாங்க. சட்டக்கல்லூரிக்கு வந்த உடனே கிளாட், CLAT கிளாட்டு, அப்புறம் அது இன்னொன்று ALAT லெட். சட்டக்கல்லூரிக்கு தொழிற்படிப்பு ஒன்று ஒன்றா வருது பாருங்க, மருத்துவம், அப்புறம் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுக்கல்வியில் நுழைஞ்சாங்க. பொதுக்கல்வியில் என்ன, நீட்டுக்கு அடுத்தது கியூட், அதுதான் மிக முக்கியம். சாதாரண BA MA இந்த மாதிரி கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னால் கியூட் எழுதணும். அப்புறம் எதுக்கு மிக முக்கியமாக +2 படிப்பு எதுக்கு, அதுக்கு எதுக்காக மேல்நிலை பள்ளிகள், எதுக்காக உயர்நிலை பள்ளிகள், இது அத்தனையும் அறிவார்ந்த கேள்விகள். ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நேராக இது ஏதோ நமக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு கவலை இல்லை. பல நேரங்களிலே பெற்றோர்களே இல்லை தூக்கில் தொங்கின தற்கொலை செய்து கொண்ட ஆபத்து இந்த தேர்விலே உண்டு. நீட் தேர்வினால கொடுமையாக நினைப்பதற்கு சொன்னார் சகோதரர் TKS இளங்கோவன் அவர்கள், அருமையாக சொன்னார். இதோட கொடுமை வேற உண்டா என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த கியூட் தேர்வு அப்புறம் எதுக்கு அதை எடுத்தணும். அப்புறம் +2 படித்ததுக்கு என்ன மரியாதை, எதுக்கு 12 ஆண்டு, வெறுமே நேரடியாக கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சு கோச்சிங் சென்டருக்காரே டிகிரி கொடுத்துட்டு போகலாமே, மிக முக்கியமாக. ஆகவே அந்த ஆபத்து. அதுக்கடுத்தது மேட், CMAT என்று சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்து JEE என்ஜினியரிங்கையும் விட்டு வைக்கல, பொறியியல் துறை. ஆகவே JEE அட்வான்ஸ் ஃபார் IITன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது ஐயங்கார் இது டெக்னிக்கல், அவ்வளோ அது வேற ஒன்றுமே கிடையாது. முழுக்க அது மனு தர்மத்தினுடைய பெரிய அது வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே அதற்கு ஒரு சாதாரண, அது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் அது ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதற்கடுத்தது அது மட்டுமல்ல, கேட் தேர்வுன்னு நீட்டு கேட்டு, அதுக்கடுத்தது கேட் தீர்வு என்று இன்ஜினியரிங் துறையில்
அப்புறம் கட்டடக்கையல் கட்டடவியல் இருக்கு பாருங்க, அது எல்லாம் கட்டடம் இப்போ ஏராளம் நிறைய இப்போ ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க. அந்த ஆர்கிடெக்சர் எடுத்தா அதுலேயும் நேட்டா NATA என்று சொல்லக்கூடியது. ஆக ஐசர், BS, MS, நெக்ஸ்ட் MSc என்று டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜியில் NIFT, இப்படி எல்லா துறைகளிலும் அதனுடைய நுழைவு வாயில் மாதிரி வெளியே தெரியறது இப்போ அதிகமான மக்கள் மத்தியில் விவகாரக்கிறது இது மட்டும்தான். ஆனால் அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொன்னால் மனு தர்மப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், உயர் ஜாதிக்காரர்களை தவிர வேறு யாரும் படிக்க முடியாது. அதுக்காக தான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை தகுதியையே குறைத்து என்ன செய்தாருன்னா அங்கே 15 நாளுக்கே ஒரு தவறான விளக்கம் கொடுத்தார்கள். அந்த தவறான விளக்கம் என்னன்னா, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு 10% சொல்லி உயர் ஜாதிக்காரனுக்கே கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அதுக்கு நீதிபதிகள் மற்றதுக்கு போனால் கேட்பாங்க, மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு போட்டால் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போனால் ஹவ் யூ காட் ரிலையபிள் குவாண்டம், ஆமாம் மிகப்பெரிய அளவு குவான்டிஃபைடு டேட்டா இருக்கா, அந்த வார்த்தை அவங்க சொல்கிறது குவான்டிஃபைடு டேட்டா அப்படின்னா இதெல்லாம் கணக்கெடுத்துருக்கீங்களான்னு. ஆனால் 10% மட்டும் அந்த கேள்வி கிடையாது. 10 ஆகவே எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, தொடர் சூழ்ச்சியாக, ஒன்றுக்காக மட்டுமல்ல நண்பர்களே, இந்த இயக்கம் போராடுவது பெற்றோர்கள் நமக்கு எதிர்காலத்தையே இருண்ட காலமாக ஆக்கி வைப்பதற்கு முன்னோட்டம்தான், அடிப்படை தான் இந்த நீட். எனவே நீட் தேர்வு என்பது முற்றாக வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றை தவிர இதிலே காம்ப்ரமைஸ், இதிலே சமாதானம், இதிலே சமரசம் எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு பெரிய ஆபத்து நடுவிலே வந்திருக்கிறது. என்ன அந்த ஆபத்து என்று சொன்னால் மிக முக்கியமான, நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது பல்கலைக்கழகங்கள், மிக முக்கியமான நடத்தி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள் தான் அவர்களுடைய வாய்ப்பு. மிக முக்கியமாக அந்த பல்கலைக்கழகங்களே இப்போது தேவையில்லை, பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. அதற்கு பதிலாக எங்கள் மத்தியிலே தான், வாங்க 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 வாங்க, எங்கள் மத்தியிலே தான் பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. அதற்கு பதிலாக எங்கள் மத்தியிலே தான் மிக முக்கியமாக நாங்கள் நடத்துவோம் சொல்லி புதிய மசோதா, புதிய ஒரு ஆபத்து. செய்தியாளர்கள், மற்றவர்கள், அறிஞர்கள், கல்வி அறிஞர்கள், நம் வீட்டு தலைவர்களை இதை பற்றி அறிக்கை விட வேண்டும். அதில் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா எதையும் முதல்ல கூறுவ பார்வை எங்களுக்கு தான் உண்டு. எங்களுக்கு இந்த வேலையை தவிர வேற வேலையே கிடையாது எங்களுக்கு. ஆகவே தான் உடனே சொல்கிறேன். என்னன்னா, விக்ஷித் இங்கே சிறப்பாக சொன்னார், கஜேந்திர அவர்கள் சிறப்பாக சொன்னார், கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னார்கள், நினைவூட்டினார். மிக முக்கியமாக ஒரு பெரிய புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கு. என்ன அந்த சட்டம் தெரியுங்களா? முக்கியமாக கவனிங்க, இது அடுத்த ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து, சாதாரண ஆபத்து அல்ல. மிக முக்கியமாக விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான், இதில் சொன்னால் வயிற்று வலி வரும். இதை கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி சந்தேகம் வர மட்டும் நல்லா தானே இருந்தார் இவர், என்ன ஆச்சு இவருக்குன்னு. ஏன்னா இவங்களுடைய இதெல்லாம் அவ்வளவு இந்தி திணிப்பு, அவ்வளோ மோசம் அப்படி வந்திருக்கிற போது மிக முக்கியமாக இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், நாளை பேசுவார் நாடாளுமன்றத்தில் தெளிவாக. அந்த விக்ஷித் அதிஷ்டான் மசோதா அது 25 வந்து என்னன்னா, இப்போ அது கூட்டுக்குழுவில் இருக்குது. கூட்டுக்குழுவெல்லாம் அவங்க கூட்டுக்குழு ஆக்கிக்குவாங்க, அதுதான் மிக முக்கியம். எந்த கூட்டுக்குழுவையும் அவங்க உருப்படியாக பார்த்ததில்லை. பல செய்திகள், அது ஒரு சடங்குகளில் அது ஒரு கூடுதல் சடங்கு, அவ்வளவுதானே தவிர அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பந்தியில் பரிமாறுறவன் நம்மளாக இருந்தால் எந்த மூலையில் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி அவர்கள் ஆளை போட்டு வச்சு அது ஒன்றுமில்லாத ஆக்குவார். அதில் என்னன்னா, முற்றாக இந்த நாடாளுமன்ற குழுவில் இருக்கிறது UGC பல்கலைக்கழக மானிய குழு இருக்கு பாருங்க. அந்த மானிய குழுவில் அண்மையில் ஒரு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் வந்த உடனே அதில் போய் அதில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் SC சமுதாயம் சேர்ந்தவர்கள்லாம் வந்தபோது இந்த IIT மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அனுமதிக்க மாட்டேங்கிறான்.
எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள மனசு சோர்வு அடைய முடியுமோ அவ்வளவு செஞ்சு தற்கொலைகள் வருது. எனவே அவர்களுக்கெல்லாம் வந்தனோடனே அதை எதிர்த்து வெளிப்படையாகவே வடநாட்டில் உயர் ஜாதிக்காரர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனுடைய தாக்கம் தான் இது. யூஜிசியை கலைக்கணும், அதுதான் மிக முக்கியம். அவர்களுக்கு பயன்படுகிற போது காந்தி மகாத்மா, அவளுக்கு பயன்படாத போது காந்தி கோட்சேவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியவர். இதுதான் அவருடைய தத்துவம், இதுதான் பார்ப்பனியம், இதுதான் ஆரியம். இதை சொல்றதுக்கு எங்களை விட்டால் நாடு இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றோம், பெருமையோடு அல்ல. அதுதான் மிக முக்கியம். ஆனால் தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு. அதுக்கு தான் இந்த அணி மிக முக்கியமா. அரசியல் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அதை விட மிக முக்கியமானது இது என்று சொல்லக்கூடிய இந்த வகையில் இருக்கிறது. ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தோழர் நம்முடைய சகோதரர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு அடுத்து வந்தார். சில நேரங்களில் எங்களுக்குள்ள இந்த பேரஃபெர்னேலியா புரோட்டோகால்லாம் கிடையாது. இவர் பேசிட்ட பிற்பாடு தான் அவர் பேசணும். அவர் தாமதமாக வந்தார். அவர் காரணம் இருக்கும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். தாமதமாக வந்தாராங்கிறது முக்கியம் அல்ல, வந்தாராங்கிறது தான் முக்கியம். அதுதான். ஏன்னா எல்லாரும் இவங்கெல்லாம் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த செய்திகளுக்காக தான். உடனே அந்த செய்தி எந்த செய்திக்காக காத்துட்டு இருந்தாங்க போட்டு. இப்போ அவர் தான் எப்பவுமே செய்தி தலைப்பாக இருக்கிறார் அதிகமாக இருக்கு. அதுதான் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா நண்பர்களே, 2 விஷயம். என்கிட்ட ஒருத்தர் வந்து இளைஞர் கேட்டார். அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர். சார், நீங்கள் நீட் தேர்வெல்லாம் பற்றி ஏதோ பேசுகிறீங்களாமே. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தார் புதுசாக பட்டதாரி ஒருத்தர். நான் தொழில் தொடங்கணுங்க, இப்போ நிறைய உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. தொழில் தொடங்கணுங்க, என்ன தொழில் செஞ்சால் லாபகரமாக இருக்கும் அப்படி கேட்டார். உடனே சொன்னார், அந்த தயங்காமல் நீட் தேர்வு தொழில் செய்யலாம் நீங்கள், அதுதான் மிக முக்கியம். அதுதான் இப்போ லாபகரமான தொழில். ஏன்னு கேட்டால் அங்கே பாருங்கள், ராஜஸ்தானை பாருங்கள், மற்ற இடம் பாருங்கள். முதலே வேண்டாம், மற்றதுக்காவது முதல் வேண்டும், இதுக்கு முதலே வேண்டாம். புரோக்கர்கள் தான் வேணுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மற்றவர்களை தேடணும். இப்போ அது இல்லை, என்டிஏன்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேர்வாணைய முகவர் அந்த குழு இருக்க, அதனுடைய யோகிதை என்னங்கிறது பார்க்க வேண்டுமானா இன்னைக்கு அவர்கள் தான் சிபிஐ கைது பண்ணியிருக்கு, மற்றது கைது பண்ணியிருக்கு. எந்த ஆண்டாவது அது குறையில்லாமல் ஒரு ஆண்டு இதுவரையில் 10 ஆண்டு வந்திருக்கிறது. நீட் தேர்வை பற்றி வாதாடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம், நாம்